அவர் இந்தியா சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அண்ட் வாய்ப்பிற்கு நன்றி. இப்ப என்ன விஷயம்னா, அண்ணாமலை. அண்ணாமலை ஒரு புதிய அரசியல் பயணத்த தொடங்கினாரு அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, இப்ப சில கேள்விகள் என்ன வருதுன்னா, இப்ப அண்ணாமலை என்ன பண்றாரு? ஏன் அவருடைய இயக்கத்த இன்னும் அரசியல் கட்சியா மாத்தல? ஏன் அதுக்கு ஒரு நிர்வாகிகள நியமிக்கல? அவர் கூட சேர்ந்தவங்கள இன்னும் ஏன் அவர் ரிகக்னைஸ் பண்ணல? பதவிகளோ, பொறுப்புகளோ கொடுக்கல. இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். சரியா? இப்ப பாஜகவிலேருந்து அவர் விலகிய பிறகு, வி த லீடர்ஸ் அப்படிங்கிற இயக்கத்த அவர் முன்னாடி தொடங்கின அந்த இயக்கத்த திருப்பி கன்டின்யூ பண்றாரு. அதுல மக்கள ஜாயின் பண்ண சொல்றாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயமா அவர் சொல்றது என்னன்னா, தனிநபர் வழிபாடு, குடும்ப அரசியல், தொழில்முறை அரசியல்வாதிகள் அப்படிங்கிற ஒரு பழைய அரசியல் கலாச்சாரத்திலிருந்து தமிழ்நாடு வெளியில வரணும். அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கிய கருத்து. அத மறக்கக்கூடாது. சாதாரண மக்களிடமிருந்து தலைவர்கள் உருவாகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது அவருடைய இயக்கத்தோட அடிப்படை நோக்கம். ஆனா இந்த இயக்கம் ஒரு சமூக இயக்கமா மட்டும் நிற்க போவதில்ல அப்படின்னு நமக்கு புரியுது அவருடைய அந்த நோக்கத்திலேருந்து. ஏன்னா சீக்கிரமே வி த லீடர்ஸ் ஒரு முழு அரசியல் கட்சியாக மாறும் அப்படின்னு அண்ணாமலை வெளிப்படையா தெரிவிச்சிருக்காரு. அவர் சொன்ன அந்த இலக்குங்கிறது அது எப்ப நடக்குங்கிறது தெரியல. அத ஒரு இலக்கா அவர் வச்சிருக்காரே தவிர, அதுக்கு முன்னாடியே அரசியல் கட்சியா மாறாது அப்படிங்கிறதுக்கு அவர் நிச்சயமா அப்படி சொல்லல. எப்ப வேணா அது அரசியல் கட்சியா மாறலாம். அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாவே புரிஞ்சுக்க முடியும். அது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமும் கூட அது. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் அரசியல் தத்துவங்கிறது என்ன? ஒரு குடும்பம், ஒரு தலைவர், ஒரு முகம் இத வச்சு தான் ஏதோ ஒரு விதத்துல. இதுதான் தமிழக அரசியல் கலாச்சாரமா இருந்தத. இத மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான முயற்சி. அதாவது அரசியல் கட்சி மட்டும் மாறல, காட்சி மட்டும் மாறல, ஆட்சி மட்டும் மாறல, அரசியல் தத்துவமே மாறணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அதனால சமூகத்துல ஏற்கனவே சாதிச்ச விவசாயிகள், ஆசிரியர்கள், தொழிலதிபர்கள், மருத்துவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இவங்கள்லாம் அரசியலுக்குள்ள வர வேணும் அப்படிங்கிறது அண்ணாமலையோட நோக்கம். இது நம்ப அண்ணாமலைய சந்திச்ச போதும் சரி, அண்ணாமலையோட நெருக்கமா இருக்கிறவங்கள சில பேர சந்திச்ச போதும் சரி, எனக்கு தனிப்பட்ட முறையில என்னுடைய புரிதல் அது. மக்கள பின்தொடர செய்யறது தான் அவருடைய முதல் நோக்கம். மக்கள் அவர பின்தொடர்ந்து அவர தலைவர்களா ஏத்துக்கிற போது, அந்த மக்கள்ட்டேருந்தே புதிய தலைவர்கள ஐடென்டிஃபை பண்ணி, அத அரசியல் கட்சியா மாறுற சமயத்துல, அவங்கள இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவர் படுறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப அதே மாரி அவருடைய பேச்சிலயும் இப்ப குறிப்பிடத்தக்க மாற்றம் தெரியுது. பாஜகல இருந்தபோது, திமுகவுக்கு எதிரா நேரடியா அரசியல் தாக்குதல்கள் அவர்ட்டேருந்து அதிகமா இருந்தது. அப்போது ஆனா இப்ப நல்லாட்சி, நிர்வாக சீர்திருத்தம், ஊழல் ஒழிப்பு, இளைஞர்கள் பங்கேற்பு, அதிகார பரவல், அந்த மாரி ஒரு நீண்ட கால மாற்றங்களை பற்றி அதிகம் பேசுறார். சமீபமா அவர் தொடங்கிய ஒரு முக்கிய மாநில அளவிலான பிரச்சாரம் போதைப் பொருள் ஒழிப்பு. பொள்ளாச்சியில நடந்த அந்த மாநாட்டுல தெரியும். அதுக்கப்புறம் பல இடங்கள்ல வி த லீடர்ஸ் அமைப்பை சேர்ந்தவங்க அத முன்னெடுத்துக்கிட்டு போறாங்க. அது மூலமா ஒரு சமூக பிரச்சனைய மையமா வச்சு மக்கள ஒருங்கிணைக்க முயற்சி பண்றார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வெறும் தேர்தல் கட்சி மட்டும் இல்ல, ஒரு சமூக மாற்ற இயக்கம் அப்படிங்கிற ஒரு அரசியல் பிம்பத்த அவர் உருவாக்க முயற்சி சென்று, அதுல வெற்றியும் பெற்று வந்துட்டு இருக்காரு. ஸோ சமீபத்திய கருத்துக்கள்ல அவரு சொன்னதுல அதிக விவாதத்தை ஏற்படுத்திய இன்னொரு விஷயம், தேசிய கட்சிகள் பாஜக உட்பட தமிழ்நாட்டின் அரசியல் மொழியை சரியா புரிஞ்சுக்கவில்லை அப்படின்னு அவர் சொன்னத நம்ம திருப்பி இன்னும் கொஞ்சம் உற்று பார்க்கணும். அதாவது பாஜக பல வருஷமா இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன் அவங்களால ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியா மக்கள் மனதில இடம் பெற முடியல? ஏன்னா, தமிழ்நாட்டு அரசியல அவங்க இன்னும் நெருக்கமா கொண்டு வரல. அவங்க ஒரு நல்ல நோக்கத்தோட தேசிய இயக்க நோக்கத்தோட இருந்தாலும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நெருக்கமான விஷயங்கள்ல அவங்க தங்கள தள்ளி வச்சுக்கிறாங்க. காவிரி இஷ்யூ ஆகட்டும், மொழி பிரச்சனை ஆகட்டும், இந்தி திணிப்பு. இந்தி திணிப்புன்னு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் 3வது மொழிய ஆதரிக்காதவன் இல்ல. ஆனா இந்தி மொழிய தமிழுக்கு மக்கள் மேல திணிக்கக்கூடாது. அது ஒரு இயல்பா வரணும். அத இந்த அண்ணாமலை சொல்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மொழி விஷயம், இதுலலாம் பாஜக தன்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நெருக்கமா வச்சுக்கணும். அதுதான் அவர் அந்த அரசியல் மொழிய சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றதோட அர்த்தம். ஆனா, இப்ப இந்த புதிய அரசியல் பயணம் பல கேள்விகளையும் எழுப்புறது. ஏன்னா, ஒரு சீர்திருத்த இயக்கம் அரசியல் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? அண்ணாமலையை விரும்புபவர்கள் அவர் தொடங்கும் புதிய கட்சிக்கு அதே அளவு ஆதரவு தருவார்களா? அடுத்த தேர்தலுக்கு முன்
மாவட்டம் முதல் வாக்குச்சாவடி வரை ஒரு வலுவான கட்சி அமைப்பை அண்ணாமலையால் உருவாக்க முடியுமா? ஸோ பாஜக ஆதரவாளர்களை மட்டும் நம்பாமல் திமுக, அதிமுக, தாவேகா உள்ளிட்ட பிற கட்சிகளிலிருந்து விரக்தி அடைந்த வாக்காளர்களை ஈர்க்க முடியுமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் வி த லீடர்ஸ் ஒரு பெரிய அரசியல் சக்தியாக மாறுமா? அல்லது ஒரு சீர்திருத்த இயக்கமாக மட்டுமே தொடருமாங்கிறத முடிவு செய்யும். அது அவருக்கு ஒரு சவால். அந்த சவால அண்ணாமலை விரைவில முன்னெடுத்து, அதுக்கான பதில அவர் சொல்ல வைக்கணும். அவருக்கு அ அவர் எப்படி இந்த அரசியல் மொழிய பாஜக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னாரோ, அதே அரசியல் மொழிய அவர் புரிஞ்சுகிட்டேன் அப்படின்னு தமிழக மக்கள் கிட்ட நிரூபிக்கணும். அது ஒரு அது அந்த அந்த ஒரு சவால் அவர் முன்னாடி இருக்கு. அத அவர் விரைவில முன்னெடுத்து அத செய்யணும். அதே மாரி ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒரு வலுவான நிர்வாக அமைப்பை உருவாக்குறது, திறமையான வேட்பாளர்கள் உருவாக்குறது, இதை அனைத்தும் ரொம்ப கடினமான படிகள். இன்னும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறுங்கிறது, பிரபலத்தை விட வலுவான அமைப்பை தேர்தல்ல வெற்றியை நிர்ணயிக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஆனா தாவேகா இப்ப அதுக்கு சற்று ஒரு விதிவிலக்கா இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வலுவான தேர்தல் அமைப்பு இருந்ததா அவங்க தேர்தலுக்கு முன்னாடி அந்த ஒரு மக்களுக்கு அந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அது தேர்தலுக்கு முன்னாடி நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அதுவும் இல்ல. தாவேகாங்கிறது இனிமே தான் ஒரு அமைப்பையே கட்டமைப்பையே துவக்கணும். திமுக மாதிரியோ, அதிமுக மாதிரியோ அவங்களுக்கு கட்டமைப்பு இல்லாதனால அவங்களால ஒரு பெரிய அளவுல வெற்றி பெற முடியாதுன்னு எதிர்பார்த்தோம். அது ஓரளவுக்கு சரியாவும் இருந்தது. ஏன்னா, அவங்க ஒரு அறுதி பெரும்பான்மைய பெறல. அப்புறம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால, அவங்களால ஒரு கால அதிகமா வைக்க முடியல. விஜய் அவர்களுடைய பாப்புலாரிட்டி எங்க அதிகமா இருந்ததோ, அங்க மட்டும் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. அதனால அண்ணாமலை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், விரைவில அந்த கட்டமைப்ப அமைக்கணும். தனக்காக அமைக்கணும். ஏன்னா பாஜகக்காக அவர் உழைச்ச காலம்லாம் போய் இப்ப தனக்காக செய்யறதுனால, இந்த கட்டமைப்பு முக்கியம் அப்படிங்கிறத அவர் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அது அதப்போல தன்னோட பின்தொடர்புகளை அதாவது தன்னை ஃபாலோயர்ஸ அத யார் தொடர்கிறார்களோ, அவங்கள உருவாக்குறது மட்டும் அவருடைய நோக்கம் இல்ல. தலைவர்கள உருவாக்கணும். அதாவது தன்னை பின்தொடர்பவர்கள்லேருந்து தலைவர்கள தேர்ந்தெடுத்து, அவங்கள தலைவர்களா மக்கள் இடத்துல அறிமுகப்படுத்தி அத முன்னுக்கு எடுக்கணும் அண்ணாமலை. அத அத விரைவில அவர பண்ணணும். அத பண்ண தவறினா என்ன ஆகும்? மக்களுக்கு எதிர்பார்ப்பு குறைஞ்சிரும். அண்ணாமலை தவிர வேற யார் இருக்காங்க? இங்க வேற மத்த தலைவர்கள்லாம் ஏன் அவர சந்திக்க மாட்டேங்கிறாங்க? வேற தலைவர்களே இல்லையோ! அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அது மாரி அரசியல்ல நிறுவப்பட்ட ஒரு கட்சிக்குள் பாதுகாப்பா இருக்கிறத விட, புதிய அரசியல் அமைப்பை அடித்தளத்திலேருந்து கட்டமைப்பது ஒரு கடினமான பாதை. அந்த பாதைய அண்ணாமலை தேர்ந்தெடுத்திருக்கார். இப்போது அவருக்கு உண்மையான சவால் என்னன்னா, செய்தி தலைப்புகளில் இடம்பெறுவது மட்டும் இல்ல. மக்கள் எதிர்பார்ப்ப ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பை அவரால் காட்ட முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. அத அவர் விரைவிலே நிரூபிக்கணும். ஆனா சமீபத்தில கடந்த சில நாட்களா அவர் அதிகமா மக்கள் தொடர்புல இருக்காங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஏன்னா, முன் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் ஒரு சட்டமன்றத்துல நடந்த ஒரு ஒரு நிகழ்வ வச்சு, ஒரு பேச்ச வச்சு அவர் ஒரு தரைக்குறைவான பேச்ச ஒரு எட்ட அர்த்தத்தோட அவர் சொல்றபோது, அவர் உடனே கண்டனம் தெரிவிக்கிறாரு. அதே மாரி தமிழ்நாட்டுல தொழில் இன்னும் நல்ல விதத்துல வரணும் அப்படிங்கிறது லோக்கல் தமிழ்நாட சேர்ந்த முதல் தொழில் முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க வேண்டிய அவசியத்தையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு. ஸோ இந்த மாரி இப்ப தினந்தோறும் அண்ணாமலை ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்காருங்கிறது நமக்கு புரியுது. இந்த கம்யூனிகேஷன மட்டும் நிறுத்தாம அவர் மற்ற தலைவர்களையும் உருவாக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாகவும், ஒரு ஒரு மக்களோட எதிர்பார்ப்பாகவும் நான் இந்த சேனல் மூலமா நான் சொல்ல விரும்புறேன். ஆனா, இதற்கான பதில சொல்லப் போறது காலமும், தமிழக மக்களும் தான். அத அண்ணாமலை நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லாம இல்ல. ஏன்னா, அண்ணாமலை என் மண், என் மக்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பயணத்த ஆரம்பிச்சபோது, அவர் பின்னாடி தொடர்ந்தவர்கள் பலர். அவரு அரசியல பார்த்து தான் பாஜக மூலமா பாஜகவுக்கு வந்தவங்களே அவர பார்த்து தான். இன்னும் கூட சில பேர நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எதுக்காக நீங்க பாஜகவ அப்ப ஆதரிச்சீங்கன்னு கேட்டார்ன்னா, அண்ணாமலை இருந்ததுனால ஆதரிச்சேன். அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிடுவாங்க. ஆனா, அவங்கள்ல பல பேர் இன்னும் பாஜகவுல தான் இருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க இன்னும் அண்ணாமலை ஒரு அரசியல் கட்சியா ஆரம்பிக்காதனால அவர்ட்ட சேராம இருக்கலாம். அதுதான் என்னுடைய எண்ணமும் கூட. ஸோ அண்ணாமலை எப்ப அரசியல் கட்சியா தன்னை உருவாக்கி காமிக்கிறாரோ, அப்போ இன்னும் பலர் அண்ணாமலை பின்னாடி வருவாங்க. அவங்களுக்கு பழைய நண்பர்கள் மீண்டும் அண்ணாமலை அடைவார்கள் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நன்றி, வணக்கம்.